no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. விஜயுடைய மக்கள் பயணம் மீண்டும் ஆரம்பிக்க போகுது. ஏகப்பட்ட கண்டிஷன்ஸும் 2 அரசாங்கம் போட்டிருக்காங்க. பாண்டிச்சேரி அரசாங்கம் போட்டிருக்காங்க, தமிழ்நாடு அரசாங்கம் போட்டிருக்காங்க. எப்படி சார் போக வாய்ப்பு இருக்கு? 2 இடத்துலையும் கூட்டம் போட போகிறவர் விஜய் தானே. ஆமாம். விஜய் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு? பாஜக திமுக பற்றி கள்ள உறவுங்கிறாரு 2 பேரும். ஆமாம், இது நல்ல உறவு தானே. 2 இடத்துலையுமே விஜய் விட மாட்டோம்னு 2 பேரும். அதாவது விஜய் கொள்கையை உண்மையாக்க வேண்டும், பலப்படுத்த வேண்டும் என்று பாஜக தலைமையும் திமுக தலைமையும் நினைத்துவிட்டது. 5000 பேர் தான் வரலான்றாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் வரக்கூடாதுங்காங்க. ஆமாம், எப்படிங்க முடியும்? ஏன் காரைக்கால் பாண்டிச்சேரி புதுச்சேரி மாநிலமாக இல்லையாங்க? ஆமாம், புதுச்சேரி மாநிலம் தான். அப்போ காரைக்காலில் இருந்து எப்படி வருவாங்க புதுச்சேரிக்குள்ளே? தமிழ்நாடு வழியாக தான் வந்தாங்க, வழி கிடையாது. அப்போ தமிழ்நாட்டுக்காரன் வரானா, தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து வரானா, புதுச்சேரிக்காரன் வரானா, காரைக்கால்காரன் புதுச்சேரி மாநிலத்துக்காரன் புதுச்சேரிக்கு தமிழ்நாடு வழியாக வரானான்னு எப்படி புரிஞ்சுக்குவேன்? கொங்கு மண்டலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்துவதற்கான ஒரு அனுமதி கடிதத்தை போலீஸ் தரப்புகிட்ட கொடுத்துருந்தாங்க. அங்கே 75,000 பேருக்கு மேலே அகாமடேட் பண்ண முடியாது, நீங்கள் வேற இடத்த பார்த்துக்கோங்கன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர விஜயனுடைய பொதுக்கூட்டத்துக்கு தடை போடலையே சார். வேற இடம் பார்த்தாச்சு. விஜயமங்கலம்னு ஒரு ஊர், அதில் ஒரு இடத்தை பார்த்து மனுவும் கொடுத்துட்டாரு செங்கோட்டை. வித்தவுட் இரட்டை இலை செங்கோட்டையன் இஸ் ஜீரோங்கிறீங்களா? ஜீரோவா பாரோவா என்பது விஜயின் செல்வாக்க பாரோ பண்ணிட்டாரு. ஓகே, புரியுதுங்களா? அதனால ஜீரோவா இருந்தது மறைஞ்சிடும், பாரோ தான் வெளியே வர. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இருக்கு. ஆமா, இருக்கும் பொழுது தமிழ்நாட்டுக்கு மட்டும் தேர்தல் நடக்கல. கேரளா, புதுச்சேரி, வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் நடக்குது. இந்த 3 மாநிலங்களிலும் காங்கிரஸ் கட்சிக்கு விஜய் கட்சியினுடைய வாக்குகளை இணைத்தால் ஆட்சிக்கு வர முடியும் என்பதாக ஒரு நம்பிக்கை அகில இந்திய தலைமைக்கு KC வேணுகோபால் என்ற அகில இந்திய பொதுச்செயலாளர் கொடுக்கப்பட்டது. எந்தெந்த மாநிலங்களில் சார்? குறிப்பாக கேரளாவில் 8 விழுக்காடுங்க விஜய்க்கு. மலையாளிகளுக்கு தமிழர்கள் மீது அடிப்படையாகவே ஒரு பகை உணர்வு இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தமிழக வெற்றி கழகம்ங்கிற ஒரு பேர்ல விஜய் KVK KVKன்னு சொல்லி அங்கே நிற்கலாங்க. உங்களுக்கு என்னங்க? கேரள வெற்றி கழகமா? ஒரு AVK நிற்குது, ஆந்திர வெற்றி கழகம். ஒரு TVK நிற்குது, தெலுங்கானா வெற்றி கழகம். காங்கிரஸ் என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க? திமுக கூட இருப்பாங்களா இல்லை தாவேக பக்கம் போவாங்களா? காங்கிரஸை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்திடம் அவர்கள் கேட்பது அதிக தொகுதிகள் என்பது ஒரு பக்கம். எத்தனை தொகுதி சார்? 39 மக்களவை தொகுதியிலும் 39 இடமாவது கொடுங்கள் சட்டமன்றத்திற்கு. ஆட்சியில் பங்கு என்பதில் இறங்கி கொடுப்பார்கள் திமுக என்ற எதிர்பார்ப்பில். ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான TSS மணி வந்துள்ளார். வணக்கம் மணி சார், நலமா இருக்கீங்களா சார்? சார், விஜயுடைய மக்கள் பயணம் மீண்டும் ஆரம்பிக்க போகுது. பாண்டிச்சேரியில் நாளைக்கு போய் பேச போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் கொங்கு மண்டலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்துவதற்கான ஒரு அனுமதி கடிதத்தை போலீஸ் தரப்புக்கிட்ட கொடுத்துருந்தாங்க. அந்த இடம் 75,000 பேருக்கு மேலே அகாமடேட் பண்ண முடியாது, அதனால் நீங்கள் வேறு இடத்த பாருங்கன்னு காவல்துறையும் சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய டெவலப்மெண்ட் மக்கள் பயணத்தை ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் ஏகப்பட்ட கண்டிஷன்ஸும் 2 அரசாங்கம் போட்டிருக்காங்க. பாண்டிச்சேரி அரசாங்கம் போட்டிருக்காங்க, தமிழ்நாடு அரசாங்கம் போட்டிருக்காங்க. எப்படி சார் போக வாய்ப்பு இருக்குது? இல்லை, பாண்டிச்சேரி அரசாங்கம் என்பது பாஜக தானே. ஆமாம், ரெங்கசாமின்னு ஒருத்தர் பொம்மை மாதிரி இருக்கலாம் முதலமைச்சரா, ஆனால் பாஜக தானே. ஆமாம், நிச்சயமாக பாஜக. அது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரி. ஆமாம், யூனியன் பிரதேசம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நேரடியாக அவங்க என்ன வேணால் செய்வாங்க, ஹோம் மினிஸ்ட்ரின்னு அர்த்தம். ஆமாம், இந்தியாவினுடைய ஒன்றிய அரசினுடைய நேரடி கண்காணிப்பு. இங்கே திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தானே தமிழ்நாட்டில். ஆமாம், 2 இடத்துலையும் கூட்டம் போட போகிறவர் விஜய் தானே. ஆமாம். விஜய் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு? பாஜக திமுக பற்றி 2 பேர் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க. அரசியல் எதிரி, கொள்கை எதிரிங்கிறாரு. கொள்கை எதிரி, அரசியல் எதிரி தூக்கி தள்ளி வைங்க. 2 பேருக்குள்ள உறவை பற்றி என்ன சொல்கிறாரு? ஆமாம், 2 பேருக்கும் ஒரு மறைமுக உறவு இருக்குது அப்படிங்கிறாரு. கபட நாடகதாரிகள், கள்ள உறவுங்கிறாரு 2 பேரும். ஆமாம், இது நல்ல உறவு தானே. 2 இடத்துலையுமே விஜய் விட மாட்டோம்னு 2 பேரும். அதாவது விஜய் கொள்கையை உண்மையாக்க வேண்டும், பலப்படுத்த வேண்டும் என்று பாஜக தலைமையும் திமுக தலைமையும் நினைத்துவிட்டது. சார், அதாவது மக்கள் நலன் சார்ந்து முடிவெடுத்துக்காங்க எடுத்துக்கூடாது. ஏற்கனவே கரூர் சம்பவத்துல இருந்து இன்னும் தமிழ்நாடு பாடம் கற்றுக்கல. இல்லை, மக்கள் நலன்னா என்னன்னு புரியல. என்னன்னா, பாண்டிச்சேரியை சொன்னீங்க நீங்கள். பாண்டிச்சேரியினுடைய நிபந்தனைகளை பார்க்கும் பொழுது நமக்கு பயங்கரமாக விழுந்து விழுந்து சிரிக்க தோணுது.
என்ன விஜய் வந்து பாட்டு இது ரோட் ஷோ பண்ணக்கூடாது. இல்லை அவர் வந்து பாப்பா பாட்டை சொல்லும் பொழுதே அப்படி சிரிப்பார்ல, ஆமா அந்த மாதிரி பாண்டிச்சேரியை பார்த்து வந்து நமக்கு சிரிக்க தோணுது. என்னன்னா 5000 பேர் தான் வரலான்றாங்க. பாண்டிச்சேரிக்கு 5000 பெரிய நம்பருங்கிறதுனால சரின்னு விட்டுருவோம். ஏன்னா கவுன்சிலர் தானே அங்கே எம்எல்ஏ. ஆமா 10,000 ஓட்டு தான் ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கான ஓட்டு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் வரக்கூடாதுங்காங்க. ஆமா அப்போ பாண்டிச்சேரியினுடைய இவர்கள் இருக்காங்கல்ல, காவல் அதிகாரிகள், அவங்க தானே தடுக்கணும். தமிழ்நாட்டுக்காரங்க வர விடாமல் வந்துட்டாங்களான்னு பார்க்கணும் கரெக்டாக. அப்போ அவர்கள் வந்து மனநல மருத்துவர்களாகவும் இருக்கணும். அப்படியா? எப்படி சொல்கிறீங்க? முகத்தை பார்த்துட்டு தமிழ்நாட்டுக்காரன் நீ வராத, நீ பாண்டிச்சேரிக்காரன் நீ வா அப்படின்னு சொல்லும் அளவுக்கு காவல்துறையில் எல்லோருமே வந்து தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கணும் தானே பொருள். எப்படிங்க முடியும்? ஏன் காரைக்கால் பாண்டிச்சேரி புதுச்சேரி மாநிலமாக இல்லையாங்க? ஆமாம் புதுச்சேரி மாநிலம் தான். அப்போ சரி, அப்போ காரைக்காலில் இருந்து எப்படி வருவாங்க புதுச்சேரிக்குள்ளே? தமிழ்நாடு வழியாக தான் வந்தாங்க, வழி கிடையாது. அப்போ தமிழ்நாட்டுக்காரன் வரானா, தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து வரானா, புதுச்சேரிக்காரன் வரானா, காரைக்கால்காரன் புதுச்சேரி மாநிலத்துக்காரன் வந்து புதுச்சேரிக்கு தமிழ்நாடு வழியாக வரானான்னு எப்படி புரிஞ்சுக்குவேன்? அதனால் இப்படியெல்லாம் வந்து இது எப்படி தெரியுமா இருக்குது? தண்ணியில், கடல் தண்ணியில் மீன் வந்து நீந்தி செல்லும். ஆமாம். மீனுக்கு பின்னால் வலை வந்து அது தேடி செல்லும். ஆமாம். அந்த வலையை கையில் பிடிச்சிருக்கிற மீனவன் அவன் படகை ஓட்டி செல்வான். ஆமாம். அப்போ மீன் போகிற இடமெல்லாம் வந்து மீனவன் போகத்தான் செய்வேன். உனக்கு எல்லைன்னு சொல்லி என்ன, இதற்கு மேல் உனக்கு எல்லை, நீ வந்தால் கிடையாது அப்படின்னு மீனுக்கு தடை போட முடியுமா? நிச்சயமாக முடியாது. மீனவனுக்கு தடை போடுறான் இலங்கைக்காரன். அந்த மாதிரி இங்கே வந்து புதுச்சேரியில் இருக்கக்கூடிய காவல்துறையோ அரசாங்கமோ அப்படி தடையெல்லாம் போட முடியாது. எதெல்லாம் வந்து பொருத்தாததோ, நடைமுறைக்கு ஒவ்வாததோ அதையெல்லாம் செய்யக்கூடியதாக பாஜகவோ ஆர்எஸ்எஸோ இருக்குது என்பதற்கு இது இன்னொரு நிறுவனம். ஓகே, அது பாண்டிச்சேரி கதை. இங்கே நம்ம கதைக்கு வருவோம். கொங்கு மண்டலம். கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரோட்டில் 16ஆம் தேதி உங்களுக்கு வந்து அங்கேயும் பாண்டிச்சேரிலையும் ரோட் ஷோ கிடையாதுட்டாங்க. இங்கே ஒரு கூட்டம் கிடையாது. நீங்கள் மாநாடு, நீங்கள் பொதுக்கூட்டம்னு சொல்லித்தான் அவங்க சொல்கிறாங்க. ஆமாம், பொதுக்கூட்டமே மாநாடு தான் சார் அப்படி சொல்கிறீங்க. ஆமாம், அவர் அந்த அளவுக்கு மாசு இருக்கு, கூட்டம் வருது. எம்ஜிஆர் தான் நின்றால் பொதுக்கூட்டம், நடந்தால் மாநாடும்பாங்க, நடந்தால் ஊர்வலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுமாரி விஜய்க்கு வந்து அப்படி சொல்கிறீங்க. சரி, விஜய்க்காகத்தான் என்ன மேற்கு மண்டலத்தில் ஈரோடு மாவட்டத்திற்குள் கூட்டம் வரப்போகிறதா? அந்த கூட்டம் வெற்றியடைய போகிறதா? செங்கோட்டையனுக்காகவா? செங்கோட்டையன் ஆர்கனைசர் சார் விஜய்க்கு. சரி, ஆர்கனைசர் என்பது வந்து ஏப்ப சோப்பை கூட இருக்கலாம்ல சார். இவர் வந்து ஏங்க இப்போ விஜய்க்காக கூட்டம் வர, நான் கேட்டது வேற. கூட்டம் விஜய்க்காக வரப்போகுதா செங்கோட்டையனுக்கு? விஜய்க்காக தான் வரப்போகுது கூட்டம். அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய பொறுப்பு செங்கோட்டையன் கிட்ட இருக்கு. அதாவது முன்னாள் ஈரோடு மாவட்டத்திற்குள்ள செங்கோட்டையன் யார்கிட்ட போய், ஐயா உங்கள்கிட்ட இவ்வளவு நிலம் சும்மா கிடக்கு, அதை வந்து நாங்கள் விஜய் மாநாடு நடத்துகிறோம், கூட்டம் நடத்துகிறோம், கொடுங்கன்னு கேட்டால் கொடுப்பாங்க இயல்பா. ஏன்னா எல்லோரும் தெரிஞ்சவங்க. அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்கங்க, அவரை வெறுத்து கூட பேசுவாங்கங்க. ஆனால் இடம் கொடுப்பாங்க. மூஞ்சிக்கு நேரம் வந்து கேட்கும் பொழுது, அதற்கு உள்ள வாடகை கட்டும் பொழுது கொடுப்பாங்க. ஆமாம். என்னன்னா விஜய் பிறப்பதற்கு முன்னாலேயே எம்எல்ஏ ஆக தொடர்ந்து வருபவர் செங்கோட்டையன். ஆமாம், அது முதல்ல புரியணும். அதெல்லாம் ஓட்டாக மாறும் என்றோ, செங்கோட்டையனால் வந்து என்ன பெருமை என்றோ விஜய் நினைச்சா அது தப்பு. விஜயினுடைய பெருமை, அருமை பெருமையை வைத்து கொண்டு தான் செங்கோட்டையன் இதை செய்கிறார். சரி, ஏன்னா செங்கோட்டையன் பொலிவிழந்த நிலையாகி போச்சு. எடப்பாடி பழனிசாமி கோபிச்செட்டிப்பாளையத்தில் பொதுக்கூட்டம் போட்ட பிறகு ஒரு அறுதியிட்ட விஷயமாக மாறிட்டது. ஆமாம், நாங்கள் அடுத்த ஆட்சி நாங்கள் தான், வெற்றி விழாவே நாங்கள் வந்து கோபியில் தான் நடத்துவோம்னு எடப்பாடியார் பேசிட்டு போயிட்டாரு. எடப்பாடி என்ற எனது தொகுதியை வளர்ச்சியடைந்த தொகுதியாக நான் வைத்திருக்கிறேன் என்று நீங்கள் எல்லாம் நினைத்தால் நான் சொல்லலை. எடப்பாடி தொகுதியை விட இது வளர்ச்சியடைந்த தொகுதியாக இருக்கும்னு கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு ஒரு சான்றிதழ் கொடுத்துட்டாரு. அது விடுங்க, அது கோபிச்செட்டிப்பாளையம் மட்டும். மற்ற தொகுதிகள் பொறுத்தவரை எடப்பாடியன் இவருக்காக செங்கோட்டையனுக்காகன்னு ஓட்டு போட மாட்டாங்க, ரெட்டலைக்காக செங்கோட்டையனுக்கு ஓட்டு போட்டாங்க. அதுதான் விஷயம். அப்போ குள்ளம்பாளையம், அர்த்தநாரி கவுண்டர் மாவன் செங்கோட்டையன் என்பதற்காகலாம் ஓட்டு போடுறதா இல்லை. சரி, மற்ற தொகுதிகள் சரியா? அந்த ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை வித்தவுட் இரட்டை இலை செங்கோட்டையன் இஸ் ஜீரோங்கிறீங்களா? ஜீரோவா பாரோவா என்பது வந்து, ஜீரோ வந்து பாரோ வாங்கிக்கலாம், பாரோ பண்ணலாம்ல. ஆமாம், விஜய் செல்வாக்க பாரோ பண்ணிட்டாரு. ஓகே, புரியுதுங்களா? அதனால ஜீரோவாக இருந்தது மறைஞ்சிடும், பாரோ தான் வெளியே வரும். சரி,
அப்படி அவர் வந்து கேட்குறாரு போய் ம் என்ன கேட்குறாரு, அந்த ஊர் போட்டிருக்க இதில் ஈரோட்டில் இருந்து உங்களுக்கு வந்து திருப்பூர் பெருந்துறை போகும் சாலை அப்படின்னு போட்டிருக்காங்க. அதில் வந்து பவளம்பாளையம் என்ற ஒரு கிராமத்தில் ஒருத்தர் கவுண்டர் அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கவுண்டர்கள்லாம் பெரிய பெரிய தோட்டங்கள் வாங்கி போட்டிருப்பாங்க. ஆமாம். அந்த தோட்டத்தில் நல்ல வசதியாக வளர்ச்சி பயிர் வளர்ப்பாங்க. இல்லாமல் கிடக்கு இந்த இடம், தரிசாக கிடக்கு. அதனால அவர்கிட்ட போய் கேட்டோடனே சரின்னு கொடுத்துட்டார். அது ஒரு 7 ஏக்கர். அதில் ஒரு 70,000 பேர் அகாமடேட் பண்ணலாம், நிற்கலாம் என்பதாக கணிக்கிறாங்க காவல்துறையும் கூட. சரி, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுக்கலாம் போல். மேலிருந்து வரக்கூடிய செய்தியை தான் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரான சுஜாதா சொல்லியாகணும். மேலிருந்துனா டிஜிபி கிட்ட இருந்து வர செய்தியா? டிஜிபியும் இருப்பார், சீஃப் செக்ரட்டரியும் இருப்பார். எல்லாவற்றிற்கும் மேலாக தமிழ்நாடு முதலமைச்சர் தான் காவல்துறைக்கான இலாக்கா வச்சிருக்கிற அமைச்சர். ஆமாம். அப்போ அங்கிருந்து வரக்கூடிய செய்தியை தான் அவர் கேட்பார். அப்படி கேட்டு இந்த இடத்துல கொடுக்க முடியாதுங்க, பிரச்சனை உருவாகும். சரி, அந்த இடத்துக்கு உள்ளே போய் பார்க்காங்க எல்லாரும். பிரச்சனை இல்லையே ஒன்றும், இங்கே 70,000 தாராளமாக கொள்ளலாமே என்பதாக நினைக்காங்க. உள்ளபடியே அது இருக்கும் சாலை இருக்குல்ல, சாலை ஓரம், பெருந்துறை சாலையில் ஈரோட்டில் இருந்து நீங்கள் இங்கிருந்து கூட கணக்கு பாருங்கள். ஈரோட்டில் இருந்து ஒரு சாலை போய் திருப்பூருக்கு பிரியுது, கோயம்புத்தூருக்கு பிரியுது. திருப்பூருக்கும் கோயம்புத்தூருக்கும் போகக்கூடிய அந்த சாலை இருக்குல்ல, அந்த சாலையில் எப்போ பார்த்தாலும் வாகன நெரிசல் இருக்கும் ஈரோட்டில் இருந்து. சார், அதுவும் இல்லாமல் அங்கே வந்து 75,000 பேருக்கு மேலே அகாமடேட் பண்ண முடியாது, நீங்கள் வேற இடத்த பார்த்துக்கோங்கன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர விஜயினுடைய பொதுக்கூட்டத்துக்கு தடை போடலையே சார். வேற இடத்த நமக்கு செய்திகள், வேற இடத்த பார்த்தாங்கன்னா அதுதான் நமக்கு செய்திகள். ஆமா, வேற இடம் பார்த்தாச்சு. பார்த்தாச்சு. சரி, பெருந்துறையில் இருந்து கோவை செல்லும் பாதை, சரி, விஜயமங்கலம்னு ஒரு ஊர், சரி, அதுல ஒரு இடத்தை பார்த்து அது என்பதாக மனுவும் கொடுத்துட்டாரு செங்கோட்டை. சரிதானா? அதனால அது கொடுத்தால் அப்பொழுது எப்படின்னெல்லாம் நிபந்தனை போடுகிறார்கள் என்பதை பொறுத்திருக்கிறது. சரி, ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எல்லா விதமான இடைஞ்சலும் கொடுப்பது என்பதில் அவர்களுக்கு மாற்று கருத்தே இல்லை. விஜயுடன் போட்டு பார்க்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க, திமுக வந்துட்டாங்க. அதில் வந்து இன்னும் 6 மாதம் தான், 5 மாதம் தான் தேர்தலுக்கு இருக்கு. அதுதான் டிசம்பரை விட்டுருங்க சார், 4 மாதம் தான் சார் இருக்கு. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், 4 கூட கிடையாது, 3 மாதம் தான். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் எலெக்ஷன். அப்படி பார்த்தாலும் 2 மாதம் தான் கணக்கு. அதில் கடைசி 1 மாதம் அல்லது 1.5 மாதம் அதிகாரிகள் திமுக ஆட்சி சொன்னதை கேட்க மாட்டான். கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துடும். கோட் ஆஃப் கான்டாக்ட் 20 நாளுக்கு வருதுன்னு வைங்க. ஆமாம். அதற்கு முன்னால் 1 மாதம் முன்பே ஆட்சி கைமாறி போகுமோ என்னளவோ, நமக்கு என்னையா வம்பு அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு அதிகாரிகள் வந்துடுவாங்க. இது தமிழ்நாட்டில் நம்ம அதிகாரிகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டோம் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடி. அதனால அந்த உத்தரவாதமும் இல்லை. சரி, அப்படி சூழலில் தான் என்ன இந்த இடத்தை கொடுக்கும் பொழுது என்னென்ன நிபந்தனைகள் வைக்கிறார்கள் என்பது நாளைக்கு தான் புரியும், நாளை கழித்து தான் புரியும். ஓகே, அப்போ தான் வந்து வரும் அதனுடைய வில்லங்கமே முழுமையாக. இப்படி சூழலில் தான் அந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்படுகிறது. சரி, விஜய் வரும்பொழுது தங்கள் ஊருக்கு, அதுவும் முழுக்க முழுக்க உள்கடை கிராமம் போல் அந்த பகுதி. ஆமாம். அது அநேகமாக வெளியில் உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது, அறிவும் கிடையாது. அப்படி பகுதியில் கூட்டம் வந்து நிச்சயமாக சுற்றி பெற இருக்கிற கிராமத்தில் எல்லாரும், அது வெள்ளாள கவுண்டரிலிருந்து அருந்ததியர் வரை எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் பார்க்க வருவாங்க. அருந்ததியர் வாக்குகளை திமுக பக்கம் போச்சு. எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொறுப்பெடுத்த பிறகு பாரம்பரியமாக அருந்ததியர் வாக்குகள் கொத்து கொத்தாக மொத்தமாக ஏடிஎம்கேக்கு தான் போயிட்டு இருந்தது வந்து அப்படியே திமுக மாறிச்சு 21. அதுக்கு அவங்க சொல்ல காரணம் அவங்களுடைய இந்த கூட்ட உளவியல் என்று ஒன்று இருக்குது, மாஸ் சைக்காலஜி. என்ன சொல்கிறாங்கன்னா, எம்ஜிஆருக்கு வந்தோம், நாங்கள் ஓட்டு போட்டோம், அதுக்கு பிறகு அந்த அம்மாவுக்கு போட்டோம், ஜெயலலிதாவுக்கு சொல்கிறாங்க, எம்ஜிஆர் கூட பார்க்க வந்தாங்க, இப்போ ஸ்டாலினுக்கு போட்டோம், விஎன் ஜானகியா அல்லது ஜெயலலிதாவா என்று இரட்டை புறாவுக்கும் சேவலுக்கும் நடந்த போட்டியில் அந்த பகுதியைச் சேர்ந்த அருந்ததியர் போட்டதை வைத்துத்தான் ஜெயலலிதாவுக்கு கிடைத்த சட்டமன்ற உறுப்பினர் தொகுதிகளே. ஆமாம், அதிமுக ஜெயலலிதா அவர்கள்கிட்ட போச்சு இல்லையா? அதனால அருந்ததியர் மக்கள் வந்து அப்படியே ஜெயலலிதாவுக்கும் இருந்தவங்க. அதற்கு பிறகு
எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகு தலைமைக்கு அவருடைய கொங்கு வேளாள கவுண்டர் என்ற சமூகத்தினுடைய உறுதியான பாதுகாப்பில் அல்லது ஆதரவில் வருகிறார், களம் இறங்குகிறார் என்று தெரிந்த பிறகு நேரடியாகவே அவர்களுடன் பொருளாதார ரீதியாகவும் விவசாயத்திலும் நிலத்திலும் சமூகத்திலும் தீண்டாமையிலும் முரண்பட்டு நிற்கக்கூடிய அருந்ததியர் சமூகம் அப்படியே திமுக போச்சு. இதுதான் காரணம், சமூக காரணம். ஆமாம், 21ஆம் ஆண்டு திமுக போனது. மறுபடியும் என்ன ஆனாலும் எடப்பாடி எங்க ஜெயிச்சார்ல கொங்கு மண்டலத்துல அருந்ததியர் ஓட்டு கொத்தாக திமுகவுக்கு போனாலும் ஆனாலும் கொங்கு ரீஜியன்ல எடப்பாடியார் கைதான உங்களுக்கு அருந்ததியர்ல ஒரு சாரார் அதிமுக போடுவாங்க, அதுவும் இருக்கத்தான் செய்யும். மாற்று சமூக வாக்குகள்னு இருக்குது, கவுண்டர் இல்லாத, அது திமுகவுக்கும் போகும். இப்படி பல்வேறு இருக்கு. இப்படியெல்லாம் இருந்தாலும் அங்கே அந்த அருந்ததியர் வாக்குகளில் அப்படியே விஜய் வந்த உடனே ஈர்ப்பு வந்துச்சு தாவேகா பக்கம். ஓகே, அருந்ததியர் வாக்குல ஒரு பெரும்பகுதி விஜய்க்கு போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரீங்களா சார்? கணிசமாக போவதற்கு உள்ள வாய்ப்பு இருந்தது. அதுவும் இருந்தது. இப்போ செங்கோட்டையன் என்ன நினைச்சுக்கிட்டு வந்தார், களமிறங்கினார்னா கொங்கு கவுண்டர் எவனுன்னு அவன் ஓட்டு போட மாட்டான் நம்ம கேட்டா. சரி, ஆனால் அருந்ததியர் ஓட்டு விஜய் மூலம் நமக்கு உத்தரவாதமாக இருக்குது. சரி, கொங்கு கவுண்டர்கள் மட்டுமே மேலே வந்துட்டு இருக்காங்களே என்று நினைக்கக்கூடிய நான் கொங்கு கவுண்டர் இருக்காங்களே, கொங்கு கவுண்டர் அல்லாத பிசி, அவர்கள் வாக்குகளும் வரும் என்ற எண்ணத்தில் தான் வந்தவர். உள்ளபடி என்ன ஆயிடுச்சுன்னா, போன வாரம் நமது முதலமைச்சர் கழகத்தினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன செய்துட்டார்னா, அங்கே போய் நல்லான் சிலையை திறந்து வைத்து விட்டார். அருந்ததியர்லாம் பெரிய போராளிங்க. உள்ளபடியே சொல்ல போனால் ஆங்கிலேயனுக்கும் இவருக்கும் நேரடி மோதல் நடந்துக்கிட்டு இருக்கு, சண்டை. இல்லை நம்ம கவுண்டர் தீரன் சின்னமலைக்கும் நேரடியாக அந்த படையில் உள்ளவர்கள் என்பதாக இருக்கும் பொழுது ஆங்கிலேயன் படைக்குள் உள்ள ஒற்றர் படை தலைவராக அனுப்பப்பட்டவர் தான் நல்லான் இதில் இருந்து தீரன் சின்னப்பிள்ளை ஆளா. கடைசி வரை தெரியலை, ஆங்கிலேயன் தோற்று போயிட்டே இருக்கிறான். அவன் சொல்கிற ரகசியமெல்லாம் தீரன் சின்னமலைக்கு தெரிஞ்சிருந்து திருப்பி அடிச்சுட்டே இருக்கார். அதனால் அவங்க சுட்டு கொள்ளும்பொழுது ஒரு பக்கம் தீரன் சின்னமலைனா, இன்னொரு பக்கம் அந்த ஒற்றர் தலைவராக இருந்த நல்லானையும் சுட்டு கொள்கிறார்கள் என்பதனால, இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு திறந்து வைத்த சிலை இருக்க சும்மா 15 கிலோமீட்டரில் தீரன் சின்னமலை சிலை. இதுவரை இந்த ஊருக்கு வராதவர்களோட அந்த தீரன் சின்னமலை சிலைக்கும் மாலை போட்டாகணும், நல்லான் சிலைக்கும் மாலை போட்டாங்கன்னா இங்கே மாலை போட்டாங்கன்னு அங்கும் போட்டாங்கன்னா, இதுவரை போடாத நமது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த முறை அங்கும் போய் தீரன் சின்னமலைக்கும் மாலை போட்டு வந்தார். ஓகே, இத்தனை விஷயம் இருக்குது, புரியுதுங்களா? அதனால் இதெல்லாம் உள்ளூர் அரசியல், உள்ளூர் பண்பாட்டு பழக்க வழக்கங்களில் மக்கள் மத்தியில் உலாவும் தேநீர் கடை அரசியல். இதுதான் அந்த மக்கள் மத்தியில் வாக்குகளை திசை திருப்புவதற்கு, சிந்தனையை ஒழுங்குபடுத்துவதற்கு உள்ள விடயங்கள். நம்ம சென்னையில் உட்காந்துக்கிட்டு, தலைநகரில் உட்காந்துக்கிட்டு பார்த்தோம்னா ஒரு அர்பன் பிராமினிக்கல் சொல்லான நகர்ப்புற பார்ப்பனிய பார்வையில் கிராமப்புறத்தில் உள்ள சாதிகள் தெரியாது, சாதிகளுக்குள்ள உள்ள ஒற்றுமை தெரியாது, சாதிகளுக்குள்ள உள்ள பிளவு தெரியாது, கீறல் தெரியாது, அதில் மாறி மாறி வரக்கூடிய சலனங்கள் தெரியாது, அதில் எது எந்தெந்த நிகழ்வு என்னென்ன மாதிரி மாற்றியது என்பது தெரியாமல் போயிடுறேன். இத்தனை விஷயங்கள் அங்கே இருக்குது. அதனால் மிக கணிசமாக திமுகவுக்கு தான் போகும் அருந்ததியர் வாக்கு என்ற விஷயமும் சொல்கிறாங்க. ஓகே, அதனால் அதையும் தாவேக்கா நம்ப முடியாது என்ற சூழல். ஓகே ஓகே, இது ஒரு புதிய தகவல், இதுவரை கிடைக்காத தகவல். ஆனாலும் கூட அந்த மக்கள் விஜய் வராரான்னு பார்க்க வந்துடுவாங்க. ஓட்டு போடுறாங்களோ இல்லையே, விஜயை பார்க்க வருவாங்க. வரக்கூடிய கூட்டம் முழுக்க இந்த முறை உறுதிப்படுத்தி கொள்ளலாம். இந்த பெருந்துறை சாலையில் விஜயமங்கலத்திலேயே போட்டாலும் அதற்கு நிபந்தனைகள் விதித்து காவல்துறை அதையும் செங்கோட்டையனும் தாவேக்காவும் ஏற்றாலும், அப்படி நிகழ்வே நடந்தாலும், அதற்கு பிறகு அந்த வாக்குகள் முழுக்க விஜயை நோக்கித்தான் திசை திரும்பும்னு நீங்கள் விக்கிரவாண்டியில் பார்த்த மாதிரியோ அல்லது சிவானந்த சாலை ஆர்ப்பாட்டத்தில் பார்த்த மாதிரியோ, சென்னையில் மதுரை மாநாட்டில் பார்த்த மாதிரியோ பார்க்கக்கூடாது. ஓகே, இந்த வட்டாரத்தை பொறுத்தவரை பார்ப்பவர்கள் அதிகமாகவும் வாக்களிப்பவர்கள் குறைவாகவும் இருப்பார் என்ற மதிப்பீடும் ஒன்று இருக்கு. ஓகே சார், அப்படி நான் கூட்டணி பேச்சுவார்த்தைக்குள்ள போகணும்னு நினைக்கிறேன் சார். அதாவது 5 பேர் கொண்ட குழு, காங்கிரஸ் கமிட்டியால் அமைக்கப்பட்ட 5 பேர் கொண்ட குழு அறிவாலயத்தில் போய் திமுக முக்கிய புள்ளிகளை பார்க்குறாங்க, முதல்வரை பார்க்குறாங்க. அதே சமயத்தில் பட்டணப்பாக்கத்தில் ராகுல் காந்தியுடைய ஆலோசகர் மென்டார் என்று சொல்லப்படக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் விஜயை பார்க்குறாரு. இதை பற்றி செய்தியாளர்கள் செல்வப்பிரதகை கிட்ட கேட்கும்போது,
தலைமை வந்து எங்களை வந்து திமுக கிட்ட தான் பேசுனாங்க, விஜய் கிட்ட பேச சொல்லவே இல்லை, பிரவீன் சக்கரவர்த்தி எதற்காக சந்தித்தாரு எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறத வந்து பொதுவெளியில போட்டு உடைச்சிட்டாரு. என்ன சார் போய்கிட்டு இருக்கு காங்கிரஸ் கமிட்டிக்குள்ளார? விஜயை பத்தி என்ன மைண்ட் செட்ல அவங்க இருக்காங்க? இல்லை ஒன்றும் இல்லை, நீங்கள் பிரவீன் சக்கரவர்த்தியை பற்றி ஊடகங்கள் வந்து மென்டர் விடுறது, அவர் தான் ராகுல் காந்திக்கு அறிவையே கொடுக்காரு சொல்லுதாரு என்றெல்லாம் சொல்வதெல்லாம் மிகை. ஓகே, டேட்டா அனலிட்டிக்ஸ் உடைய அந்த கமிட்டியுடைய தலைவராக இருக்கார் அவர். எல்லாத்தையும் ஒரு தலைமை எப்படி என்ன செய்வாங்கன்னா, ஜெயலலிதாவோ ராகுல் காந்தியோ அவர்கள்ட்ட வரக்கூடிய செய்திகளை எல்லாத்தையும் மேசையில் போட்டுக்குவாங்க. புள்ளி விவரங்கள் நீங்கள் கொடுத்தாலும் சரி, அவர் கொடுத்தாலும் சரி, இவர் கொடுத்தாலும் சரி வாங்கி வச்சுப்பாங்க. அதற்கு பிறகு அதிலிருந்து அவர்கள் தேர்வு செய்வாங்க, தீர்மானிப்பாங்க. அதனால் இந்நாளுக்கு இந்நாள் மென்டர்லாம் சொல்லக்கூடாது. இது வழக்கமாக வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு பாணி. குறிப்பிட்ட என்னன்னு நமக்கு தெரியல, அந்த சமூகத்திலிருந்து வந்தால் அவங்க தான் என்னமோ பெரிய அறிவு இருக்கிற மாதிரி, மற்றவனுக்கெல்லாம் அறிவே இல்லாத மாதிரின்னு சொல்லிக்கிட்டு இருப்பது அநியாயம். ஏன்னா அப்படி இல்லை. உண்மை என்னன்னு கேட்டால், வந்தார் பார்த்தார், அதை வந்து ஏஐசிசிட்டிருந்து மேலே கேட்டிருக்கிறோம் நாங்கள், அவர் எப்படி பார்த்தாரு எங்களுக்கே தெரியாதுன்னு சொல்லி செல்வபிரந்தை சொல்வது என்பதும் ஆக்சுவல் ஃபேக்ட். ஓகே, யதார்த்தத்தில் நடந்தது. அதற்கு பொருள் வந்து செல்வப்பெருந்தகை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடன் கூட்டணி செல்வதற்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்ற உண்மை இருக்குதே, அதற்கு மாறாக அகில இந்திய தலைமை முடிவெடுத்தால் செல்வப்பெருந்தகை உடனே முரண்பட போகிறதில்ல, அகில இந்திய தலைமைக்கு உட்பட்டு அதையும் தலைமை தாங்கி செய்ய போகிறார் என்ற உண்மையை புரியாமல் இருக்காங்க பலரும். சார் ஓகே சார், ஒரே நேரத்தில் எதுக்கு திமுக கிட்டையும் பேசணும், விஜய் கிட்டையும் பேசணும்? தொகுதிகளை அதிகமாக வாங்குவதற்கான டாக்டிக்ஸா அது? ஒரே நேரத்தில் ரெண்டு பக்கம் பேசணும் இல்லைங்க. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இருக்கு. ஆமாம், இருக்கும் பொழுது தமிழ்நாட்டுக்கு மட்டும் தேர்தல் நடக்கலை. கேரளா, புதுச்சேரி, வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் நடக்குது. இந்த 3 மாநிலங்களிலும் காங்கிரஸ் கட்சிக்கு என்ன விஜய் கட்சியினுடைய வாக்குகளை இணைத்தால் ஆட்சிக்கு வர முடியும் என்பதாக ஒரு நம்பிக்கை அகில இந்திய தலைமைக்கு கேசி வேணுகோபால் என்ற அகில இந்திய பொதுச்செயலாளர் கொடுக்கப்பட்டது. எந்தெந்த மாநிலங்களில் சார்? குறிப்பாக கேரளாவில் 8 விழுக்காடுங்க. யாருக்கு? விஜய்க்கா? விஜய்க்கு. சார் எனக்கு புரியல சார். உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். காங்கிரஸ் கட்சியினுடைய மதிப்பீடு கேரளாவில் உள்ளதான் காங்கிரஸ் கட்சி. சார் நான் ஓப்பனாகவே உடச்சி பேசுகிறேன் சார். அதாவது 10 வருஷமாக சிபிஎம் ஆட்சி பண்ணுறாங்க, பினராயி விஜயன் ஆட்சியில் இருக்காரு. சமீப காலமாக சிபிஎம்க்கு எதிராக பல்வேறு கழக குரல்கள் கட்சிக்குள்ளே இருந்துமே எழுந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஈஸியாக வந்து காங்கிரஸே அங்கே வந்து ஜெயிச்சிடலாமே, எதுக்கு விஜயை வந்து காங்கிரஸ் வந்து கேரளாவில் நம்பணுங்க ஒரு கேள்வி இருக்குல்ல சார். காங்கிரஸ் கட்சிக்குள்ள வந்து தலைமை சரியாக அறுதியிடப்படவில்லை என்ற காரணத்தினால் கேரளாவில் உள்ள காங்கிரஸ் கட்சிக்குள்ள கேசி வேணுகோபால் தான் ஆப்ஷனுங்கிறாங்க. கேசி வேணுகோபால் அகில இந்திய ரீதியில் என்ன அங்கே வந்து எஸ்டாப்ளிஷ்டாக இருக்காரு. ஆமாம், கேரளாவில் இல்லை. ஆனால் அவர் தான் முதல்வர் வேட்பாளருங்கிற துணியில செய்திகள்லாம் வந்து அது வந்து பரப்பப்படுவது. சரி, அது உண்மையாக பொண்ணியோ தெரியாது, அது முக்கியம் இல்லை. யாரை முகமாக முன்னிறுத்தி கேரள காங்கிரஸ் வரக்கூடிய தேர்தலை ராகுல் காந்தி முதல்வர் வேட்பாளர்? முதல்வர் வேட்பாளருங்கிறது நாளைய விஷயங்க. சரி, இப்பொழுது முதல்ல வந்து சிபிஎம் பினராயி விஜயன் தலைமையிலான சிபிஎம்மை வந்து ஒரு பாரம்பரிய சிபிஎம்மாக பார்க்கல யாரும். மார்க்சியம் என்பதாக அவருடைய செயல்பாடுகளை கருதாமல் பினராயிசம்னு சொல்கிறாங்க. சரி, ஒரு தனி தத்துவம் போல் இருக்கு பினராயிசமா? ஆமாம். அதாவது அங்கே வந்து இவருடனும் அபுதாபி துபாயில் இருக்கக்கூடிய மன்னருடனும் என்ன யுனைடெட் அரப் எமிரேட்ஸா இந்த அது போன்ற ஒரு அமீரகம், ஐக்கிய அரபு அமீரகம், அதனுடைய மன்னருடனும் நல்லுறவு வைத்துக்கொள்வோம். அவர்கள்ட்டையும் வந்து தங்க விசா வாங்கி கொள்வோம். அங்கும் வந்து வீடுகள் வாங்கி கொள்வோம். அங்கிருந்து வரக்கூடிய என்ன போதை மருந்தோ அல்லது மற்ற தங்கம் வைரம் எல்லாவற்றையும் அனுமதிப்போம் என்பதாக பினராயி அரசாங்கம் இருப்பதாக ஒன்றிய அரசால் குற்றம் சாட்டப்பட்டு பரவலாக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆமாம், பினராயிக்கு கெட்ட பெயர் தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது என்ன அதை வெல்லணும்னு சொன்னால் பாஜகவுக்கு அதற்கான தகுதி இல்லை. அதனால காங்கிரஸ் கட்சி தான் கேரளா முழுக்க இருப்பதனால, எம்பிக்களும் அவர்கள் தான் முழுமையாக இருப்பதனால 2019 அவர்களுக்குத்தான் அதை வந்து அறுவடை செய்ய முடியும். ஆமாம், விஜய் இதுக்கு தேவையில்லை. அந்த அறுவடைக்கு தலைமை எடுப்பதற்கு தலைமை இல்லை. அது காங்கிரஸ் கட்சியினுடைய அவல நிலை. அதனால் மீண்டும் பினராயி வந்து விடுவார்னு சிபிஎம் நம்புகிறாங்க. சரி, இந்த சூழலில் தமிழ்நாட்டில் நாம் எப்படி வந்து
ஒரு வெறி கொண்டோ ஆர்வமாகவோ விஜய்க்கு ஒரு பெரிய செல்வாக்கு வருகிறதுன்னு இளைஞர் மத்தியில் பார்க்கோமோ அதே மாதிரி கேரளாவிலும் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். கடுமையாக இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். ஆமா, தமிழ்நாட்டை காட்டிலும் கேரளாவிலையும் விஜய்க்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. பைத்தியம். கர்நாடகாவிலையும் இருக்கு, தெலுங்கானாலையும் இருக்கு, ஆந்திராவிலையும் இருக்கு. ஆமா, விஜய்க்கு பெரிய ரசிகர்கள் இருக்காங்க, பைத்தியமா இருக்காங்க விஜய் மேல. அவர்கள் இங்கு அரசியல் கட்சியாக இது மாறும் பொழுது அதுவும் உறுதிப்படும் வாக்காளர்களாக என்று அந்த இளைஞர்கள் வாக்காளர் மத்தியில் போக முடியாத சிபிஎம் காங்கிரஸில் இருந்து உணர்கிறார்கள். சார், அதாவது விஜயை வாய்ஸ் கொடுக்க வைக்க போறாங்களா கேரளாவில் காங்கிரஸ்க்கு ஆதரவா? வாய்ஸ் கொடுக்கவும் வைப்பாங்க, நேரடியாக பரப்புரைக்கும் கூப்பிட்டு போவாங்க, அது வேற விஷயம். சீட்டு கொடுப்பாங்களா? அவர்களுடைய கட்சிக்கு அங்கு கொடுப்பாங்க. யாரு? தாவேகாவுக்கு. தாவேகாவுக்கு கேரளாவில் என்ன அவர்களுக்கும் இடமும் கொடுத்து கூட்டணி ஆட்சியிலும் சேர்த்து. சார், எனக்கு புரியல சார். அதாவது மலையாளிகளுக்கு தமிழர்கள் மீது அடிப்படையாகவே ஒரு பகை உணர்வு இருக்கும். என்னை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும். தமிழர்கள்னு கூட சொல்ல மாட்டாங்க, பாண்டிகள் தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தமிழக வெற்றி கழகம்ங்கிற ஒரு பேர்ல விஜய் தாவேகா கேவேகான்னு சொல்லி அங்கே நிற்கலாங்க. உங்களுக்கு என்னங்க, இதெல்லாம் சின்ன விஷயங்க, சாதாரண ஹோம்ஒர்க் பண்ணிடுவாங்க. சரி, அங்கே ஒரு கேவேகா நிற்கிது, கேரள வெற்றி கழகமா? ஒரு ஆவேகா நிற்கிது, ஆந்திர வெற்றி கழகம். ஒரு தேவேகா நிற்கிது, தெலுங்கானா வெற்றி கழகம். பாவேக்கா பாண்டிச்சேரி வெற்றி கழகமா? பாண்டிச்சேரியில் தமிழக வெற்றி கழகமே நிற்கலாம். ஓகே, பிரச்சனை கிடையாது, தமிழர்கள் தான். கடலூரில் ஒரு பகுதிங்கிற மாதிரி, தென்னார்காட்டில் ஒரு பகுதி, அவ்வளோதான் போலத்தான். புதுச்சேரி கவனிக்கப்படும், அது இருக்கட்டும். அதனால இந்த 3 மாநிலங்களும் சேர்த்து தான் அகில இந்திய தலைமை பேசுகிறாங்க காங்கிரஸில். சரி, அதனால் அவர்களுடைய கணக்கு என்பது கேரளாவுக்கு அந்த கணக்கு சரி. நீங்கள் சொல்கிற கணக்கு கேரளாவுக்கு சரி, புதுச்சேரிக்கும் பாண்டிச்சேரிக்கும் சரி, தமிழ்நாட்டில் எப்படி சரி? நீங்கள் தான் எனக்கு விளக்கணும். அதாவது திமுக கூட்டணியில் இருப்பதனால் தான் நாம் இந்த கேள்வி வருது. ஆமாம், காங்கிரஸ் அப்படி இல்லாமல் காங்கிரஸ் தலைமையில் ஐயுஎம்எல்லும் மற்றதும் இருக்குது கேரளாவில். ஆமாம், அங்கு பிரச்சனை வராது. அது இங்கு இருப்பதனால் இருக்க போகிறார்களா, வெளியே போக போகிறார்களா தாவேகாவுடன் என்று தான் இருக்கு. இந்த இடத்துல திமுகவா அதிமுகவா என்ற இருந்த போட்டியில் மத்தியில் 3வது சக்தியாக விஜய் கட்சி தாவேகா வந்த பிற்பாடு சரி, இது திமுகவுக்கு வெற்றி பெற வாய்ப்புள்ள இடத்தில் அதிமுகவையும், அதிமுக வெற்றி பெற வாய்ப்புள்ள இடத்தில் திமுகவையும் வெற்றி பெற வைக்கக்கூடிய ஒரு ஸ்பாயில் ஸ்போர்ட்ஸ் என்பதாக நடத்தி விடுமோ என்று கருதியவர்கள் மத்தியில் தாவேகாவும் கூட அவர்களும் சில பல தொகுதிகளில் வெற்றி பெற முடியும் என்று இப்பொழுது ஒப்புக்கொள்ளும் நேரத்தில், அதாவது விஜய் இப்போ தனித்து இருக்கக்கூடிய சூழலில் சில பல தொகுதிகளை வெற்றி பெற முடியும்னு சொல்றீங்களா? அவருடன் யாராவது சிறிய சிறிய கட்சிகளை சேர்த்துக்கிட்டு. சரி, அப்போ ஏன்னா அவர் தான் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுப்பது என்று முதல் மாநாட்டில் சொல்லிட்டு இருக்காரு. ஜெயிச்சா தானே சார் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு ஜெயிக்கணும். அது சொன்னால் தான் ஜெயிக்க முடியும், ஜெயிச்ச பிறகு கொடுக்க முடியும். முதல் எலெக்ஷன்ல என்டிஆர் மாதிரி ஜெயிச்ச முதல் எலெக்ஷன் 3ஆம் எலெக்ஷன் பிரச்சனை அல்ல. இங்கு எப்படி யதார்த்தத்தில் இருக்கிறது என்பதுதான் பிரச்சனை. என்ன சார் யதார்த்தம்? யதார்த்தம் அவர் 3வது சக்தி என்பது உள்ளபடியே திமுகவுக்கு பாரம்பரியமாக வரக்கூடிய வாக்குகளை எத்தனை விழுக்காடை வெளியே கொண்டு போவார், அதிமுகவில் வரக்கூடிய வாக்குகளை எத்தனை விழுக்காடு வெளியே கொண்டு போறாரு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க 2 கட்சியிலையும். ஓகே சார், 3வது பெரிய சக்தி தானே, 2வது பெரிய சக்தி இல்லை. ஏன்னா பல பேர் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டிங்கிறாங்க. அப்படித்தான் சொல்லணுங்க, அப்படிதாங்க வளர முடியும். ஓகே, அப்போ அப்படி இருக்கும் சூழல்ல இங்கே திமுக தாவேகா தீர்மானிக்க போகிறதா, காங்கிரஸ் தீர்மானிக்க போகிறதா என்று நிற்கிறது. நான் உங்கள்கிட்ட உடச்சே கேட்குறேன் சார், 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்வியை தீர்மானிக்க போகுது விஜய் தான் அந்த மேஜிக்கல் ஃபேக்டரா? விஜய் வந்து விட்டார் என்பது ஒரு ஃபேக்டர், ஒரு உண்மை. ஆமாம், வந்து விட்டதனால் காங்கிரஸ் எந்த பக்கம் செல்ல போகிறது என்பதை ஒட்டி வெற்றி தோல்வி இருக்கும் என்பதாக வந்துருச்சு. ஓகே சார், காங்கிரஸ் என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க? திமுக கூட இருப்பாங்களா, இல்லை தாவேகா பக்கம் போவாங்களா? என்ன ஆசோலேஷனில் இருக்காங்களா? காங்கிரஸை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்திடம் அவர்கள் கேட்பது அதிக தொகுதிகள் என்பது ஒரு பக்கம். எத்தனை தொகுதி சார்? 25 தொகுதி இவங்க கொடுக்குறாங்க என்று ஏற்கனவே உள்ளதை திருப்பி சொன்னாங்கன்னா, கிளிப்பிள்ளை போல அறிவாலயம் ஒப்பித்ததென்றால், ஐயா தமிழ்நாட்டில் 39 தொகுதி இருக்குது, 67க்கு பிறகு காங்கிரஸ் கட்சி எல்லா இடங்களிலும் நிற்காமல் கொடுத்ததை வாங்கி கொண்டு சில தொகுதிகள் மட்டும் காங்கிரஸ் கட்சி என்பதாக இருந்து கொண்டிருக்கு என்று காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. சரி, அதனால நாங்கள் தொண்டர்களுடைய குரலையும் எதிரொலிக்க வேண்டியிருக்கே. 39 மக்களவை தொகுதியிலும் 39 இடமாவது கொடுங்கள் சட்டமன்றத்திற்கு. சரி,
என்ற பார்வையில் இருந்து கேட்க வேண்டிய நிலையில் அவங்க இருக்க. திமுக என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா? நீங்க வந்து தொகுதி ஓகே, ஆளு நாங்க கொடுக்கணும்னு கேட்பாங்க. அதாவது ஆளு நாங்கள் கொடுக்குமான்னு திமுக கேட்பது வேற யாரையாவது பார்த்து கேட்கலாம். விசிகாவில் ஒரு மடிப்பாக்கம் வேலாயுதத்தை வந்து திருமாவளவன் சொன்ன பிறகு இல்லை நீங்கள் வந்து அவர் நீதி அரசை சாமித்துறையை போடுங்க என்று கலைஞர் சொல்லலாம். ஆனால் காங்கிரஸ் சிபிஎம் வந்து நாங்கள் ஒரு ராஜ்யசபா மெம்பர் கொடுங்கன்னு கலைஞர் போய் கேட்டோன்னே சரி டி.கே. ரங்கராஜனை சொல்லுங்க அப்படின்னு ஆளை மாற்றலாம், கலைஞர் சொல்லலாம். ஆளை மாற்றல, ஆளை சொல்லலாம். ஜெயலலிதாட்ட போய் சிபிஎம் நாங்கள் ராஜ்யசபா மெம்பர் ஒன்று கொடுங்கன்னு கேட்டபோது சரி டி.கே. ரங்கராஜனை போடுங்கன்னு அவங்களும் சொல்கிறது சொல்லலாம். ஆமாம். காங்கிரஸ் கட்சிகிட்ட இவர் ஆள் நாங்கள் தரோம்னெல்லாம் சொல்ல முடியாது. சரி சரி சார், ஒன்றும் இல்லை. என்ன சொல்லலான்னா இந்த தொகுதியில் இவர் வென்றாரே இவர் வெற்றி பெறுவாரா மறுபடியும் வாய்ப்பில்லை, அவர் கெட்ட பேர் இருக்குது, அதனால நீங்கள் வந்து மாற்றி யோசிங்கன்னு சொல்லலாம். சார் இப்போ தென்காசியில் பழனி நாடார் வெற்றி பெற்றிருக்காரு காங்கிரஸ்லன்னு வைங்க. அவர் கேஎஸ் அழகிரியாளாகவே இருக்கட்டும். ஆனாலும் அவரை பொறுத்தவரை அவர் திமுகவை தாக்கி கடுமையாக வேற ஒரு காணொலியை போட்ட பிறகு திமுக தலைமை அதை ரசிக்காது தான். காங்கிரஸில் சட்டமன்ற உறுப்பினர்களாக ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட 18 பேரில் எத்தனை பேர் வந்து அவரவர்கள் தொகுதியில் நல்லதொரு அங்கீகாரத்துடன் இருக்கிறார்கள் என்று திமுக கருத்து சொல்லலாம். ஆமாம், ராஜேஷ்குமார் தான் சீட்டே கொடுக்க மாட்டோம்பாங்களே திமுக. அது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை திமுக ஒன்றுமே சொல்ல முடியாது. இவர்கள் சொல்லுவதை கன்னியாகுமரி மாவட்ட காங்கிரஸ் கேட்காது. கன்னியாகுமரி மாவட்ட காங்கிரஸ் சொல்வதைத்தான் அகில இந்திய காங்கிரஸும் தமிழ்நாடு காங்கிரஸும் கேட்கும். அதனால அதெல்லாம் எடுபடாது. சரி, ஒவ்வொன்றுக்கும் உள்ளுக்கு வந்து விஷயம் இருக்கு. சரி, அதனாலும் காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு எடுக்கக்கூடிய முடிவு இருக்குதே, எந்த பக்கம் தாவேகா பக்கம் போகிறோமா அல்லது திமுக கூட்டணியில் இருக்கிறோமா என்பது அது தீர்மானிக்கும். சார் எனக்கு புரியல சார். பீகார்லேயும் வந்து இப்படி தான் அதிக தொகுதிகள் கேட்டாங்க, எத்தனை சீட்டு ஜெயிச்சாங்கன்னு தெரியும். 2011 63 சீட்டு கேட்டாங்க, 5 இடங்களில் தான் ஜெயிச்சாங்க. லாஸ்ட் எலெக்ஷன் அதாவது 25 சீட்டு கொடுத்து 18 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் இப்படி ஸ்ட்ரைக் ரேட் தான். பீகார் வேறு தமிழ்நாடு வேறுன்னு எப்படி சொல்கிறோம்னா, புறநிலையில் சாதியாக கிராமங்கள், சாதியாக முன்பெல்லாம் 30 வருஷம் முன்னால் படைகள், படைனா ஆயுதப்படை, துப்பாக்கி தூக்கி ஆயுதப்படை நேரில் பார்த்தோம் நான். ஒவ்வொரு சாதிக்கும், ஒவ்வொரு பண்ணையார் சாதிக்கும், தலித் மக்களுக்குன்னு சொன்னால் செம்படை இருக்கும், அதுவும் துப்பாக்கி தூக்கும், இப்படியாக இருக்கும். அந்த அளவுக்கு வேறுபட்டு நிற்பவர்கள். அந்த பீகாரில் உள்ள நிலைமையில் தேர்தலுக்கும் அது எதிரொலிக்கும். அதே சமயம் தமிழ்நாட்டில் சாதிகள் இருக்கும், சாதிகளை பயன்படுத்தி வேட்பாளர் போடுவாங்க, சாதிகளை பயன்படுத்தி பரப்புரையும் செய்வாங்க. ஆனால் தேர்தல் முடிவு வந்தோடனே சாதியை தாண்டி மக்கள் வாக்களித்தான்னு எல்லாரும் செஞ்சு சொல்லுவாங்க. அவ்வளோதான் இது தமிழ்நாடு. அதனால் அங்கே உள்ளது அப்படியே வந்து அப்ளை பண்ணக்கூடாது. ஒன்று, அங்கே உள்ள காங்கிரஸ் கட்சி வேறு, இங்கே உள்ள காங்கிரஸ் கட்சி வேறு. ஓகே சார், அங்கே தேசிய அங்கே இருக்கக்கூடிய தேஜஸ்வி கட்சியினுடைய ஆர்ஜேடியினுடைய தலைமை முன்னே எப்படி போகுதோ அதை ஒட்டித்தான் காங்கிரஸ் போகும். இங்கே திமுக எப்படி போகுதோ அப்படித்தான் ஒட்டி தான் அப்படித்தான் இதுவரை நீங்கள் வந்து புரிந்து கொண்டிருப்பது. ஆமாம், அதை மாற்றப் போகிறோம் என்று சொல்கிறார்கள் காங்கிரஸுக்குள்ள ஒரு பலர். ஓகே சார். சார் நேஷனலில் அதாவது அகில இந்திய அரசியலில் வந்து தமிழ்நாட்டில் 40 எம்பிக்கள் இருக்காங்க. ராகுல் காந்தி பேச ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், 40 எம்பிக்களும் ராகுல் காந்திக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. நேஷனல் ஆஸ்பிரண்ட்டுக்காக நேஷனலில் அவ்வளோ பெரிய யானை பலமாக திமுக காங்கிரஸ் இருக்குது. இந்த மாநில தேர்தலுக்காக அதை விட்டுருவாங்களாங்கிற ஒரு கேள்வியும் இருக்குல்ல சார்? அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அந்த எதிர்பார்ப்பு தான் ராகுல் காந்திக்கு. ஆமாம், இது இருந்ததுன்னு ஏன் ஆகிப்போச்சுன்னு சொன்னால், திமுகவினுடைய கொள்கைகளில் முழுக்க ஒன்றிய அரசு மோடி அரசினுடைய கொள்கைகளை அப்படியே அமலாக்குவது, வேணா பெயர் கொடுப்பது வேறு பெயர் என்ன என்பது போல என்னமோ வந்து மாப்பிள்ளை அவர் தான், திமுக தான் போட்டிருக்கிற சட்டம் ஏன் இதுன்னு மோடி அரசாங்கம் சொல்லும் அளவுக்கு நிலைமை இருக்குது என்று காங்கிரஸும் உணர தொடங்கிட்டாங்க. சரி, இப்படி உணர்ந்த பிறகு அவர்கள் வந்து என்ன நடக்கும் நாளை எதிர்காலத்தில் என்பதில் வந்து கணக்கை மாற்றி போடு என்று சொல்வது நாட்டாமல் தீர்ப்பை மாற்றி எழுது என்பதை கொண்டு கூட விடும். அதனால் எப்படி போகும் என்பது தான் பொறுத்திருந்து பார்க்க. சரி, இப்போதைக்கு என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க? திமுகவா தாவேகாவா? தமிழ்நாடு காங்கிரஸுடைய முடிவு, அகில இந்திய காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்தவரை அகில இந்திய காங்கிரஸுடைய வழிகாட்டலில் ஆட்சியில் பங்கு என்பதில் இறங்கி வந்து கொடுப்பார்கள் திமுக என்று எதிர்பார்ப்பில் இருக்கிறார். என்ன கேட்குறாங்க சார்? துணை முதல்வர் கேட்குறாங்களா? அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து குறிப்பாக எல்லாம் பேசக்கூடாது. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பது ஒரு முழக்கம், ஒரு கருத்துக்கோப்பு. அதைத்தான் வந்து தாவேகா முதல் மாநாட்டில் வச்சாரு. ஆமாம், அவர் வச்சபடி எல்லோரையும் இப்போ திருப்பிட்டாரு. ஆமாம், தமிழ்நாட்டையே திருப்பிட்டார். தமிழ்நாட்டை திருப்பிட்டார். ஆனால் விஜய் பக்கம் கேரளாவை திருப்பிட்டார், புதுச்சேரியே திருப்பிட்டார்.
விஜய் தான் திருப்பிட்டாரு சார். இல்லைங்க, முதல்ல யாருக்கு- சில சிந்தனையை தாங்க திருப்ப முடியும். ம், ம், ம். தவைக்காக்க அரசியல் இல்லை, விஜய்க்கு அரசியல் தெரியாத, அவங்க அரசியல் தெரியாத முடியாது என்று சொன்னவங்கெல்லாம் அவர்கள் சொன்ன ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பதை நோக்கி எல்லோரும் திசை திரும்புகிறீர்களே, அரசியல் உங்களுக்கு தெரியுமா, அவருக்கு தெரியுமா? இன்றைய அரசியல் எது தேவையோ, எதை தொண்டர்கள் விரும்புகிறார்களோ, எது வெற்றி வாய்ப்புக்கு அதிகமாக இருக்கிறதோ அதுதானே அரசியல். அது விஜய்கிட்ட தான் இருக்கு, உங்கள்கிட்ட இல்லையே என்று எல்லா கட்சியும் பார்த்து நம்ம கேட்க வேண்டியது. ஓகே சார், அதாவது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு, காங்கிரஸுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுத்தா திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நீடிப்பாங்க, அப்படி இல்லை என்றால் விஜய் பக்கம் போயிடுவாங்கன்னு சொல்ல வரீங்க. பார்க்கலாம் சார், இன்னும் தேர்தலுக்கான நாட்களும் நிறைய இருக்குது. ஆனாலும் கனப்பொழுதில் தமிழக அரசியலுக்கெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். நிறைய பேசலாம் சார். இப்போதைக்கு காங்கிரஸ் கமிட்டி, தமிழக காங்கிரஸும் சரி, நேஷனல் காங்கிரஸும் சரி ஒரு ஆசிலேஷனில் இருக்காங்க. விஜய் வைத்து கொண்டு விளையாடுகிறார்கள். உங்களுடைய மைண்ட் செட் ரொம்ப, உங்களுடைய பார்வை ரொம்ப அறிவாக வச்சிருக்கீங்க. நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி மணி சார்.